சரவண பெருமாள், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது? அவர் சுகுணா சொல்லும்பொழுது பல விஷயங்களை அதில் மையமாக பேசுகிறாரு. ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய ஒருத்தவர் இப்போ பேசுறதுன்றது இல்லை, அவர் தொடர்ச்சியாக இதே நிலைப்பாடோடு தான் பேசுகிறாரு. இன்னொன்று, அந்த கட்சி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குதா அப்படின்ற பல அம்சங்களை சுகுணா சொல்கிறார் இல்லையா? அனைவருக்கும் மாலை வணக்கம். நெறியாளர் உங்களுக்கும் நியூஸ் 7 குழுமத்திற்கும் சக கருத்துரையாளருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது இந்த அரசியல் அநாகரிகமான பேச்சு என்பது தொன்று தொட்டு நம்ம தேசத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எங்கே போனாலும் சரி. இப்போ என்னையே பார்த்திங்கன்னா டிவி விவாத மேடையில் ஒரு தரக்குறைவான ஒரு பேச்சை சொல்லி பேசியிருக்காங்க, திமுகவை சார்ந்த பேச்சாளர். ஸோ அதனால் இந்த மாதிரியான தரக்குறைவாக பேசுகிறத மிக கடுமையாக என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நம்ம உள்ளே போகக்கூடாதுன்றான் என்னோட கருத்து. ஆகையினால் இது தொன்று தொட்டு நடக்குது. என்னோட அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்த மேடை பேச்சுகள், இப்போ குறிப்பாக வட சென்னையில் இருக்கிறேன். வட சென்னையில் நான் ஒரு 10வது படிக்கும்போது பண்ண ஒரு மேடை பேச்சை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் ஜெயலலிதா அம்மையார் அரசியலுக்குள்ள நுழைகிறாங்க. அவர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அது காது கொடுத்து கேட்கவே முடியாது. அந்த வயசில் என்னாலேயும் அது கேட்க ஒரு அருவருப்பான 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனாகிய நான் அது கேட்கும்பொழுது இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்றது தோணுது. நான் படித்த பள்ளியில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சரி. 2வது இன்ஸ்டன்ஸ் பெரம்பூர் பகுதியில் ஒரு மேடை பேச்சு நடக்குது. அப்போ ஒரு அந்த பகுதியில் இருக்க அதிமுகவினுடைய நான் சொல்கிறது 98, 99, 2000 பீரியட் மேடை பேச்சாளர் தரைக்குறாக பேசுகிறார். அதை வன்மையாக கண்டித்து அப்போ அவங்க அந்த நேரத்தில் அந்த தலைமை அவர் நீக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுறது ஒரு தலைவர்களை பற்றியோ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கும் ஜனநாயக அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் உகந்ததல்ல. நான் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கல. அது எனக்கு நான் அந்த சப்ஜெக்ட்ல நான் போக விரும்பல. இல்ல, ஏன்னா உங்களுக்கு எடுத்திருக்காங்க. நான் தனிப்பட்ட கருத்து தான். இல்ல நானும் அதான் கேட்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகுது அப்படின்றப்போ ஹெச் ராஜா தரப்புல சொல்லக்கூடிய பதில்ன்றது இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, இது அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றாங்க. அப்படி என்ன அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க? ஒரு கட்சியினுடைய தலைவரை அல்லது ஒரு கட்சியினுடைய நிர்வாகியை நேராக கைது பண்ணுறாங்க அல்லது அவர் மேலே தாக்குதல் நடக்குது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் கூட அது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றம் அதனுடைய ப்ரொசீஜர் படி அது நடவடிக்கை எடுக்கிறாங்க, தீர்ப்பு வழங்கப்படுகிறது, மறு ஆய்வு செய்வதற்கான உத்தரவாதமும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ இதில் எங்கே பொலிட்டிக்கல் வெண்டேட்டா வருது? பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்றது பொலிட்டிக்கல் அவரோட இதுலேருந்து அவர் சொல்கிறார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. போய் அதுலேயும் ராய் என்ற ஜஸ்டிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு அரசியல் தலைவரானவர் பொது மேடைகளில் பேசும்போது அதுக்கு நம்ம ராகுல் காந்தி வழக்குலேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது மேடையில் பேசும்போது உங்களை பார்த்து மக்கள் உற்று நோக்கி கொண்டு உங்களை ஒரு மாடலாக பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய தலைவர் பேசும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. இப்போ அரசியலுக்கு இளைஞர்கள் எல்லாம் வராங்க. அவங்க பார்க்கும்போது என்ன நினைக்க தோணுதுன்னா, இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இப்படி தான் பேசணுமா அப்படின்றதெல்லாம் இந்த காலப்போக்கு இப்போ இருக்க சூழ்நிலையை சொல்கிறேன் நான். அதனால இது அரசியல் வெண்டாட்டா அப்படின்னு நான் பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்றாரு, அவரோட தனிப்பட்ட கருத்து. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னவரை நான் பின்வாங்க மாட்டேன்ற நிலைப்பாடோடு தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா இது கனிமொழி அம்மையாரை பத்தி சொல்லியிருப்பது மிக என்னை பொறுத்தளவுக்கு கடுமையாக கண்டிக்க வேண்டியது. அது மட்டும் அல்லாமல் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாத. அது பெரியாரை பற்றி பேசியிருந்தால் அது வேற. அதாவது 2018 அங்கே திருப்பூராவில் எலெக்ஷன் தோற்ற பிறகு அங்கே லெனினுடைய இதை அகற்றினாங்க. அது மாதிரி பெரியார் சிலைகளை அகற்றுவோம் அப்படின்றது. நான் ஒரு அமைப்பில், இந்து அமைப்பில் வேலை செய்யும்போது என்னை செய்தி தொடர்பாளராக போட்டிருக்காங்க. பல பத்திரிகைகள் அது பதிவும் ஆயிருக்கு. இந்த சிலை வைக்கும் கலாச்சாரத்தை நான் வன்மையாக கண்டிச்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேயும் சரி, அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி,
எல்லா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், குறிப்பாக வந்து என்னோட ஃப்ரெண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சொல்லுவார், இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், இது இந்த ஸ்டாச்சு வைக்கிறதுன்றது. அங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய இடத்த ஆக்கியபை பண்ணியிருக்கோம். ஆகையினால இந்த கல்ச்சர்ன்றது அதை செலவு பண்ணுறதுக்கு, அதை துடைக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து பட்ஜெட்டில் கொடுக்குது. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 100 கோடி ரூபான்றது வந்து பல விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். ஆகையினால இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம், இல்லை ஒரு இது கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி என்னை பொறுத்த அளவுக்குல வந்து நான் இந்த சிலை கலாச்சாரத்தை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு பெரிய சிலையை பாஜக வைக்குது. எதுங்க, அதுதாங்க சொல்றேன். இது சிலை வைக்கிறாங்க. அது என்னோட தனிப்பட்ட கருத்துல வந்து நான் இந்த சிலை கலாச்சாரத்தை வந்து ஆதரிக்கவில்லை. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்கன்னா அது வந்து வேற விஷயம். பட் அதுல டெக்னிக்கலா என்ன இருக்கு அப்படின்லாம், பட்டியலுக்கு சிலை வைக்கலாம், பெரியாருக்கு சிலை வைக்க கூடாது அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா தலைவர்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது, போற்றப்படுகிறார்கள், அவர்களுடைய சேவைகள் போற்றப்படுகிறது. ஏன் நம்மளுடைய ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா திருமாவளவன் அவர்களை வந்து ஜோதிபாய் பூலே அங்கே இருக்கக்கூடிய மகாத்மா அவங்கள பற்றி பாராட்டிலாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி தலைவர்கள்லாம் சிலை வைக்கிறாங்க. அது எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு வரையறை இருக்குது. நீங்கள் வந்து பொது இடங்கள்ல இன்னைக்கு வந்து நடமாடுவதற்கு இடம் கிடையாது. பொது இடங்கள் இல்லாத இடத்துல சிலை வைக்கலாமா சிலை வைக்க கூடாதான்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்சியுடைய தேசிய தலைமையோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மூன்றாந்தர பேச்சாளர் மாதிரி பேசிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து திரும்ப நான் விலைக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறது இருக்குல்ல, இது என்ன மாதிரியான அரசியல் கண்ணியம், இது என்ன மாதிரியான அரசியல் நாகரிகம்? அது மேலே தான் ஒரு கொஷின் கட்டமைக்கலாம். இதுதான் வந்து இது வந்து கருத்தியல் ரீதியாக பாரதிய ஜனதாவினுடைய இந்துத்துவ போக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர்களுக்கு இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியான போக்கு. ஆகையினால வந்து இப்போ கருத்தியல் ரீதியான கருத்தியல் ரீதியாக அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து அந்த சிலை அகற்றணுன்றது அவர் என்ன சாதிச்சார் அப்படின்றத அவங்க கேள்வியை எழுப்புறாங்க. இப்போ வந்து இப்போ சுப்பிரமணிய பாரதியாருக்கு எல்லா இடத்துலையும் சிலை வச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதாவது எல்லா இடங்களையும் வைக்க வேண்டியது அவருக்கு வைக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து விதவை மறுமணம், பூநூல் கல்யாணம் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு, அப்படி போட்டிருக்காரு, அதை வரவேற்றிருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜாதியிலும் பூநூல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வரவேற்கல. ஆனால் வந்து பெரியாரினுடைய கொள்கைகளை மட்டும் நீங்கள் வரவேற்கும் போது அங்கே வந்து கருத்து வேறுபாடுகள் நடக்குது. உலகத்திலேயே வந்து பாரதியாரை கொண்டாடக்கூடிய ஒரு இடமா தமிழ்நாடு தானே இருக்குது. உங்களுக்கு இல்லை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பாரதியாரை அந்த அளவுக்கு பெரியாரையோ அல்லது அண்ணாவையோ அல்லது நீங்க மற்ற அரசியல் கொண்டாடுறாங்க. இப்போ பாரதியாருடைய சிலையோ அல்லது வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தத்தை கொண்ட நபர்களுடைய சிலையோ இடிக்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடோடு பேசக்கூடியவங்க சொல்லலையே. ஏன் பாஜகவினுடைய பிரமுகர்கள், நிர்வாகிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாகவே சொல்லணும்? அதுக்கான அவசியம் என்ன வருது? அதுதான் வந்து இது வந்து அவர்களுடைய, நான் தான் ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிலை இப்போ வைக்கணுமான்னு கேட்டால் என்ன வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். பொது சிலை வைக்கணுமான்றது வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து அவர் தொடர்ந்து வந்து எச் ராஜா வந்து கொள்கை ரீதியாக பெரியாரை எதிர்த்து பல இடங்கள்ல வந்து பேசிட்டு தான் இருக்காரு. ஆகையினால இந்த சிலை அகற்றப்படணும் அப்படின்றத அவர் தீவிரமா இருக்கார். அதை தான் காமிக்கிறத ஒழிய இதில் வந்து எனக்கு வந்து அதில் வந்து அரசியல் வெண்டேட்டா அப்படின்றது அவர் சொல்கிறது ஒன்றும் இது கிடையாது. அவர் சொல்கிறாரு, அதுக்கான இது பிரதிபலன்களை காம்ப்ளிகேஷன்ஸை அனுபவிச்சு தான் ஆகணும். இன்றைக்கி அரசியல் களத்தில் நீங்கள் எதிர்கொள்ளனா இது வந்து அரசியல் களம், இது வந்து சாதாரண களம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கான எதிர்வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும்.